வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாள்ல நம்ம பார்த்துட்டு வருவோம். வாங்க இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம், நிஃப்டி ஸ்ட்ராங்கான புல்லிஷில் தான் இருக்குது, தொடர்ந்து மேலே போக தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பாருங்கள், நல்லா மேலே போய் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த கேண்டில்ஸோடைய ரெஃபரன்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீக்கோடைய லோ ப்ளஸ் அந்த வீக்கோடைய ஹை, அதுதான் அடுத்த ரெஃபரன்ஸாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இந்த வீக்கோடைய லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை தொடர்ந்து புல்லிஷில் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை, ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்த லெவலு, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது அடுத்த லெவலு, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்த லெவல் தொடர்ந்து அப்படியே மேலே போகலாம். ஸோ ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனாலும் இந்த லெவலை கீழே பிரேக் பண்ணாத வரை அங்கங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்பாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட் லெவல், இந்த செகண்ட் லெவல், அதுக்கப்புறம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துனா அடுத்த லெவல் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதுதான் முக்கியமான ஹிண்ட்டு. ஸோ டே சார்ட்டில் புல்லிஷில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ புல்லிஷில் க்ளோஸ் ஆகிருந்தாலும் அந்த ரேஞ்ச் பாருங்கள், முன்னாடி எங்கே செல்லிங் தொடங்குனுச்சோ அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல நீளமான புல்லிஷாக இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் இந்த புல்லிஷோடைய எண்டாக கூட இருக்கலாமா அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா எந்த இடத்துல செல்லிங் இருந்துச்சோ அதே இடத்துல பையிங் இருக்கிறதுனால அந்த மேலே அந்த ட்ரெண்டோட எண்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் ஸோ இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாத வரை அது தொடர்ந்து புல்லிஷ் போக தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்த ரேஞ்சு, இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்த ரேஞ்ச் அப்படின்னு போகலாம். ஸோ கீழே பிரேக் பண்ணால் தான் கீழே, ஸோ அது வரை கீழே பிரேக் பண்ணாத வரை அப்சைடுக்கு உண்டான மூவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவரால் இது எல்லாமே ட்ரம்ப்போடைய அந்த டேரிஃப்னால் வந்த விளைவுகள் மாதிரி இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே போகலாம் அப்படின்னா அதை செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் ரொம்ப சிம்பிளான ரூல் தான் லாஸ்ட் கேண்டில்ஸ். அந்த லாஸ்ட் கேண்டில்ஸோடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த ரேஞ்சு, லாஸ்ட் கேண்டில்ஸோட லோ பிரேக் பண்ணதுன்னா அடுத்து இந்த ரேஞ்சு. அதனால் நீங்கள் 1 ஹவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் அந்த 1 ஹவர் கேண்டில்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணதுன்னா மேலே, இது பிரேக் பண்ணதுன்னா கீழேன்னு புரிஞ்சு அது தகுந்தப்போ நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிபிஆரில் பாருங்கள் புல்லிஷ் தான் இருக்குது. ஸோ ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கும் மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ், அதுவும் புல்லிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபிஆருக்கு மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தான் R2, R1 ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர். இது சிபிஆர் கீழே வந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். S1 கீழே பிரேக் பண்ணால் S2 போகலாம். ஸோ இந்த வாரமும் ஸ்ட்ராங்கான புல்லிஷாக அப்படிங்கிறத அந்த லோவை கீழே பிரேக் பண்ணாத வரை அது தொடர்ந்து புல்லிஷில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சை பிரேக் பண்ணும் பொழுதும் அங்கே சப்போர்ட் எடுக்குதா, சப்போர்ட் எடுத்துக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதுதான், இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த மொழி ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.